பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். ஆண்மையே ஒருமைப்பாட்டு உரிமையுடைய மெய்யடியார்கள் எல்லோருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று சிறந்த நன்னாள் சித்திரை பௌர்ணமி. நாம் எல்லோரும் எல்லாமல்ல ஆண்டவரை தரிசனம் செய்ய வேண்டும். நமக்குள்ளே தான் இறைவன் கூடியிருக்கிறார். திருவொரு பிரகாச வள்ளலார் கூறியிருக்கிறார், ஜாதி மதம் இனம் மொழி வேறுபாடு உயர்வு தாழ்வு தேசத்தார் எதையும் பார்க்காமல் அதற்குள்ளே உள்ளே ஆன்மாவை பார்த்து எல்லா உயிர்களும் நேசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய உள்ளே இருக்கிற 1000 கோடி சூரிய பிரகாசமாக உள்ள அந்த ஆன்மாவையும் நாம் தரிசிக்க வேண்டும். அதான் இது மிக சிறந்த நன்னாள். ஆகையால் இன்று தொடங்கி இதுவரைக்கும் உள்ளே நாம் ஆண்டவரை தரிசனம் செய்யாமல் இருந்தால் இன்று தொடங்கியாவது நாம் எல்லாமல்ல ஆண்டவரை இந்த உள்ளே 2 கண்மணிக்கும் உள்ளே இந்த புருவம் பற்றி சொல்லுவாங்க, நல்லாடும் சொல்லுவாங்க, முச்சந்தி சொல்லுவாங்க. இங்கே தான் 1000 கோடியை சூரிய பிரகாசமாக ஆண்டவர் இந்த மனித தேகத்தில் தான் காரியப்பட்டிருக்கிறார். வேற எந்த தேகத்திலும் நாம் இந்த இறைவனை பார்க்க முடியாது. There is no guarantee at all. இந்த மனித தேகத்தில் தான் நாம் ஆண்டவரை தரிசனம் செய்ய வேண்டும். அதனால் இன்று தொடங்கி நாம் இந்த சிறப்பான நன்னாளில் உள்ளேயுள்ள 1000 கோடி சூரிய பிரகாசமாக அந்த உள்ளொளியை சந்திக்கலாம். அதாவது ஒளி தத்துவம், ஒளி இந்த இரண்டையும் நாம் உள்முகமாக பார்த்து ஆண்டவரை தரிசனம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நாம் பிறவா நிலை பெற்று இரவா நிலையும் அடையாமல் எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் கூட்டத்தில் கலந்து நாம் உயிரிடுவோம். இதுதான் நம்முடைய திருவொரு பிரகாச வள்ளலார் கூறியிருக்கிறார். எவ்வளவு தாழ்ந்த மனுஷர்களாக இருந்தாலும் உடனே வாங்கோ. அதாவது தி ஃபர்ஸ்ட் பர்சன் இன் தி வேர்ல்டு, எவ்வளவு மோசமானவனாக இருந்தாலும் வாங்கோ, நாம் சொல்வதை வாங்க. அந்த வழியில் வந்தால் எல்லாம் வல்ல ஆண்டவரை பெறலாம். சாலைக்கு வாங்க 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 அப்படி சொல்லி சுவாமி சொல்ற. கருணை, அன்பு, தயா இதை தான் நாம் வளர்க்கிறோம். உண்மை அறிவு எல்லாவற்றிலும் சாமி சொல்றார். உண்மை 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 ஒழுக்கம், உண்மை அன்பு, உண்மை இறக்கம். நாம் எல்லா உயிர்களுக்கும் உண்மை அன்போடு உண்மை ஒழுக்கமாக உண்மை இரக்கமாக இருந்தால் அதற்குள்ளே இல்லை ஆண்டவரை அடைந்து அருள் வசமாக பார்க்கலாம். இதுதான் சுவாமி ஒரு மகாமந்திரம் சொல்றார். இதுவரைக்கும் இந்த யூனிவர்ஸ், இந்த உலகத்தில் எத்தனை மந்திரம் இருக்கிறதோ அந்த மந்திரம் எல்லாம் உள்வாங்கின மந்திரம் என்று கடைசியாக சுவாமி கூறியிருக்கிறார். மேட்டுக்குப்பத்தில் சித்தி வளாகம் என்ற இதில் குடிவிரை சொல்கிறார். அந்த மந்திரம் இதுவரைக்கும் லோகத்தில் நிறைய மந்திரம் வந்திருக்கு. அந்த மந்திரத்தை பரம கருணாநிதியாகிய கடவுளால் கிடைக்கப்பட்டது. பரம கருணாநிதியாகிய கடவுளால் இந்த மந்திரம் கிடைக்கப்பட்டது. இந்த மந்திரத்தை நீங்கள் எல்லாம் வெளிப்புகமாக எடுத்துக்கிட்டால் இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சாரணை பண்ணால் உங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கும் சொல்லி அந்த மந்திரத்தை சொல்கிறார். அந்த மந்திரத்தை தேசில் அடையக்கூடிய மந்திரம் இது அப்படி சொல்கிறார். அந்த மந்திரம் அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. இதுதான் அந்த மந்திரம் சுவாமி சொல்லி அவ்வளோ எளிமையாக சொல்கிறார். அந்த மந்திரத்தை நாம் இந்த நேரத்திலிருந்து வேறவர் வியார் நாம் எங்கே வசிக்கிறோமோ என்ன செயல் செய்யணுமோ எல்லா இடத்துலையும் இந்த மந்திரத்தை நம்ம உச்சாரணை பண்ணால் எல்லாம் வல்ல ஆண்டவர் நமக்குள்ளே இருந்து நம்ம செயல்பாட்டுக்கு இருந்து நமக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துருப்பார். இந்த மந்திரத்தை எப்படி உச்சாரணை சொன்னால் அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. இந்த மந்திரத்தை காலையில் நாம் எழும்போது விழிப்பெழுந்து ஒரு 10 நிமிடம் இல்லை 15 வெளிமுகத்தில் இந்த மந்திரத்தை கூறி அதற்கு பதில் மந்திரத்தை வாய் அசையாமல் உள்முகமாக மந்திரத்தை கூற வேண்டும். அதற்கு பிறகு ஒரு 15 நிமிடங்கள் சின்முத்திரையில் இருந்து உள்முகமாக இங்கே எல்லாம் வல்ல ஆண்டவர் குடியிருக்கிறார் என்று பார்க்கணும். அது எப்படி என்றால் வெளியே சூரியன் சந்திரன் எப்படி இருக்குது, ஜெகஜெகதன் காலையில் ஒரு பிரகாசம் ஒலிக்கும். காலையில் பார்த்தால் தெரியும் உங்களுக்கு, பொன்னிறமாக ஒரு 5:55 6 மணிக்கு அந்த மாதிரி ஒரு ஒளி புரிந்து இல்லை தீபம் இருக்குது. அந்த ஒளி இந்த இடத்துல இருக்குது. அந்த உருவப்படுத்த வேண்டும். நாம் அந்த தீப சூழ்நிலை கடவுள் இருக்கிறாக சுவாமி சொல்கிறார். அந்த தீபம் நம்ம உடம்பில் இந்த புருவ மத்தியில் இங்கே எரிந்து கொண்டிருக்கிறது. ஜோதி தீபம் எரிந்து கொண்டிருக்கிறது. அதை சற்று உள்ளே போய் பார்க்க வேண்டும். அதை அடையாளமாக தான் வெளிமுகத்தில் அந்த சூரியன் நாம் தகதகன் இருக்கிறது உருவப்படுத்தி உள்ளே பார்க்க வேண்டும். சந்திரனை பார்க்க வேண்டும். நம்ம வடலூரில் ஜோதி தரிசனம் சுவாமி காப்பித்திருக்கிறார்கள். அதை உள்முகப்படுத்தி இங்கே உள்ளே இருந்து பார்த்தால் நமக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கும். இதுதான் சிறந்த நிலை.
இப்படியாக நாம் வருவித்தினால் நாம் நம்முடைய தீமைகள்லாம் விலகி கர்மாலாம் ஒழிக்கப்பட்டு பெரிய நிலை அடையலாம். இதற்கு சுவாமி என்ன சொல்றார்? 2.5 மணி நேரம் 2.5 hours இக விசாரமன்றி பரவிசாரத்துடன் இறைவனை தொழுதால் பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ளலாம். அந்த காலம் சூரியன் உதயமாவதுக்கு முன்னாடி 2.5 மணி நேரம், 3:30 6 மணி வரும். அவங்களுக்கு டயத்து தந்தபடி 1/2 hour 50 minutes மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் சூரியன் உதயமான பிறகு 2.5 மணி நேரம், மதியம் உச்சி பொழுதுலேருந்து ஒரு 2.5 மணி நேரம், காலை சன் செட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 2.5 மணி நேரம், சன் செட் ஆன பிறகு 2.5 மணி நேரம், உச்சி பொழுது மிட் நைட்டு 12 to 1 o'clock, 11:30 to 1 o'clock, இந்த நேரம் 2.5 மணி நேரம், 3 காலம், அது 3 காலம், 6 காலத்திலையும் இறைவனை தொழ வேண்டும். இறைவனை தொழ வேண்டும், தனிமையில இறைவனை தொழ வேண்டும். ஒரு புத்தகத்தை படிக்கலாம், இல்லாட்டி தவ நிலையில் இருக்கலாம், மெடிடேஷன் பண்ணலாம், சுவாமி சொல்றதை கேட்கலாம். இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம மாத்திட்டா எல்லாம் வல்ல பரம்பொருள் நமக்குள்ள வந்துடும். இதுதான் இதுக்கு முக்கியமாக நாம் என்ன பண்ணணும்? ஜீவகாருண்யமாக இருக்கணும். எந்த உயிரையும் நாம் கொலை செய்யக்கூடாது, இறந்த உயிரை சாப்பிடக்கூடாது, எல்லா உயிர்களுக்கும் அன்பு செலுத்த வேண்டும், கருணை உடையமாக இருக்க வேண்டும். இதுதான் முதல் காரியம். அப்பொழுதுதான் கடவுள் நம்மிடத்தில் காரியப்படுவார். ஜோதி சொரூபமாக இந்த உள்ளே உள்ள ஆண்டவரை நாம் பார்க்க வேண்டுமென்றால் நாம் எந்த உயிரையும் கொலை செய்யக்கூடாது. அதுதான் திருவள்ளுவர் சொல்வார் திருக்குறளில், தன் ஊன் பெருக்க பிறர் ஊனை உண்பான் எங்கனம் ஆளும் அருள். நம்ம உயிரை வளர்க்கறதுக்கு முன்னோரு உயிரை போய் கொலை பண்ணி சாப்பிட்றிய, நீ உனக்கு என்ன அருள் வரும்னு சொல்றார் சுவாமி. திருக்குறளை திருவள்ளுவர் சொல்றார், தன் ஊன் பெருக்க பிறர் ஊனை உண்பான் எங்கனம் ஆளும் அருள், இப்படி சொல்றார். கொல்லான் இன்னொரு குறள் சொல்ற, கொல்லாமையில் 10 குறள், இந்த 2 குறள், கொல்லான் புலால் மறுத்தானே எல்லா உயிர்களும் கை கூப்பிட்டு, நம்ம எதுவும் சாப்பிடல, எந்த உயிர் நீ தான்ப்பா கடவுள் சொல்லி எல்லா உயிர்களும் உங்களை வந்து கும்பிடுமா. இது நிஜமா ஆகியிருக்குது. அப்படியாப்பட்ட சிறந்த நம்முடைய இந்த தமிழ்நாட்டில் வாழையடி வாழைவன திருக்கூட்ட மரபில் நான் ஒரு திருவருட் பிரகாச வல்லலார் கூறியிருக்கிறார். அதனால் நாம் திருவருட்பாவை எல்லாம் நன்றாக ஓதி உணர்ந்து அதற்குள்ளே இருக்கிற செயல்கள் எல்லாம் படித்தால் நம்முடைய ஆன்மா பலப்பட்டு இந்த மனித வாழ்க்கை மேம்படும். அதோடு இல்லாமல் சுவாமி வந்து அகவல் கூறியிருக்கிறார். ஒரே இரவில் சுவாமி வந்து இறைவன் சொல்ல இவர் எழுதியிருக்கிறார். 1596 லைன் கொண்டது ஒரே இரவில் சுவாமி எழுதியிருக்கார். அது பெரிய அதிசயம். இதுவரைக்கும் அருளாளர் கூட்டத்தில் இவ்வளோ பெரிய அகவல் யாருமே எழுததே கிடையாது. திருவருட் பிரகாச வரலாறு இது. அந்த அகவலில் வந்து அண்டம் பிண்டம் தத்துவம், இந்த மனித தேகம் எப்படி இறைவனோட இருக்குது, இதற்குள்ளே எப்படி நடக்குது, எல்லாவற்றையும் மிக சுலபமாக எழுதியிருக்கிறார். பஞ்சபூத தத்துவங்கள் எழுதியிருக்கிறார். அவ்வளோ பெரிய அகவல். அதை வந்து கண்டிப்பாக நாம் உள்ளூர்ந்து அந்த அகவலில் என்ன செயல் சொல்லியிருக்கிறார் லேசாக படிக்கக்கூடாது. உள்ளே போய் பிரித்து ஒரு லைனுக்கு உள்ளே பார்த்தா அவ்வளோ அற்புதமான செயல்கள் எல்லாம் சுவாமி சொல்லியிருக்கிறார். அதையெல்லாம் பார்த்து நம்ம நடைமுறைப்படுத்தி விடுறோம். அதோடு இல்லாமல் சுவாமி வந்து ஜீவகாருண்ய ஒழுக்கம் சொல்லியிருக்கிறார். 3 பகுதி சொல்லியிருக்கிறார். இரக்கம், ஆன்மநேய ஒருமைப்பாடு, ஜீவகாருண்யமே மூச்சு வீட்டின் திறவுகோல். ஆன்ம லாபம் பண்ணணும். இந்த ஆன்மா வந்து என்ன லாபம் போடுது? நம்ம வேலை செஞ்சால் பணம் கிடைக்குது, மாதமாக சம்பளம் கொடுக்குறோம், 50,000 1 லட்சம் பணம் கிடைக்குது, வேற ஏதாவது பெண்கள் இது மாதிரி பணம்லாம் கிடைக்குது. இந்த ஆன்மாவுக்கு என்ன லாபம் கிடைக்கும்? ஆன்மா இருக்குது, ஆத்மா இருக்குது. இந்த ஆன்மா வந்து எப்படி பலப்படும்? ஆன்மா பலப்படும்னா, ஆத்மா பலப்படும்னா நாம் ஜீவகாருண்ய ஒழுக்கமா எல்லா உயிரினத்திலும் அன்பு செய்ய வேண்டும். அன்பே சிவம். அன்பு இருந்தால் தான் ஆன்மா பலப்பட்டு நம்ம புண்ணிய செயலுக்கு ஈடுபடுவாகும். இதுதான் பெரிய செயல். எந்த செயல் செஞ்சாலும் இதுதான் பெரிய செயல் சொல்றார். அதனால் ஜீவகாருண்யமாக எல்லா உயிரினத்தும் அன்பு செய்து நாம் இருந்தால் எல்லாம் வல்ல பரம்பொருள் பரமாத்மாவை நாம் பற்றி இந்த தேகத்தில் ஆண்டவர் பிடிக்குன்னு நாமளே கடவுள் சுரூபமாக இருந்து அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் கூட்டத்திலிருந்து நமக்கு எல்லாவுடைய கர்மா ஒழிக்கப்பட்டு நாம் நல்வினை இருக்கும். இதுதான் சிறந்த. அதோடு எல்லோரும் மகா மந்திரத்தை தினமும் ஓத வேண்டும். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.